இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பொட்டேட்டோ போட்டு ரைஸ் பண்ண போகிறோம். அது ஒரு பிரிஞ்சி ஸ்டைலில் வரும். இப்போ சப்போஸ் ஆற்றுக்கு யாராவது விருந்தாளி திடீர்னு வந்துட்டானா ஒரு நல்ல ஒரு ரைஸ் கொடுக்கணும், ஆனால் டைம் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் வித் லெஸ் இன்க்ரீடியன்ஸோட. அது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பேனில் தான் பண்ண போகிறோம், குக்கரில் இல்லை. இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரிஃபைன்ட் ஆயில், அதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் இந்த பாசி, கடல் பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் சோம்பு. இது கொஞ்சம் நல்லா பொரியணும். நான் வந்து இப்போது ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா சதைச்சி வச்சுட்டுருக்கேன். பூண்டும் இஞ்சியும், இஞ்சி ஒரு 1/2 இன்ச் இஞ்சியும் பூண்டும் சதைச்சி வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இதில் 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப 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 ஈஸி டிஷ் இது, சீக்கிரம் பண்ணிடலாம். அதே டைம் நல்ல வயர் ரொம்ப ரொம்ப இருக்கும். நார்மல் நீங்கள் பண்ணுற புலாவ் இருக்கு இல்லையா, அதோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அனியன்ஸை நான் நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டுருக்கேன், அதை ஊற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் அனியன் தான். இது எங்கள் ஆற்றுல இது பேர் டிபி ரைஸ்ன்னு சொல்லுவோம், டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. வெங்காயம் ஒரு நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா வதங்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போகிறோம், ரொம்ப கேரமலைஸ் ஆக வேண்டாம். 2 தக்காளியை நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் போட்டுருங்க. அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் குழஞ்சி அப்படியே தொக்கு மாதிரி வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுது தக்காளியெல்லாம். இப்போ நம்ம 3 உருளைக்கிழங்க நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பாயிலெலாம் பண்ணல, இனிமேல் தான் அது பாயில் ஆக போகிறது. 3 உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்திக்காக நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் போடுறேன். நீங்கள் இதுக்கு ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக பட்டாணி கூட போடலாம், ஃப்ரோசன் பட்டாணி, இல்லைன்னா இந்த பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணியை போடலாம். காஞ்ச பட்டாணியெல்லாம் போட்டுறாதீங்க. அப்படி காஞ்ச பட்டாணி போடுற பட்சத்தில் ராத்திரியே நீங்கள் ஊற வச்சுருங்க, ஊற வச்சுருந்தா போடுங்க. இப்போ நம்ம ட்ரை மசாலா போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த இன்றைக்கி நான் 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கேன் பாஸ்மதி, அதனால் அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். இது கொஞ்சம் காரமான சில்லி பவுடர், அதனால் பார்த்து போட்டுக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரக பவுடர். அப்புறம் டிஷ்ஷுக்கு ஃபுல்லாகவே தேவையான அளவு உப்பு. 1.5 கப் ரைஸு ப்ளஸ் இவ்வளோ சாமானுக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் ஆஃப் உப்பு போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இலக்கிடுங்க. நீங்கள் இதில் வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பூண்டு போட்டோம் இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு கொத்து புதினா போட்டுக்கலாம், ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக இறக்கும் போது ப்ரெட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் அவளோட இஷ்டம். இது நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேரியேஷன்ஸ் கொடுக்கலாங்கிறதையும் சொல்லிடுறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 1 மினிட் எல்லா மசாலாவும் சேர்ந்து அந்த காயில் பிடிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லா மசாலாஸும் சேர்ந்து
நல்லா வதங்கிடுது. இப்போது 1.5 கப் பாஸ்மதி ரைஸை நான் தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துருங்கோ. நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை நார்மல் நம்ம சாப்பாடு ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை ஜீரக சம்பாலையும் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ்னால் தண்ணி 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. நார்மல் ரைஸ்க்கு நீங்கள் எப்படி சாதாரணமாக சாதம் வைக்கிறதோ வச்சுக்கலாம். இது நல்லா ஒத்தையாக வரும். குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பேன்லேயே பண்ணிடலாம். நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட போகிறோம். ஃபுல் சிம்மில் 10 மினிட்ஸ். இப்போது தேவையான அளவு தண்ணி, 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ், அதனால் 1, 2 and 3 கப்ஸ் நான் விடுறேன். சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் மூடி வைக்கிறேன். ஃபுல் சிம்மில் வைங்கோ. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுது. எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால நான் இன்றைக்கி இப்போ தவா இதுலேயே பண்ணிட்டேன், கடாயிலேயே. நீங்கள் வந்து நார்மல் ரைஸாக இருந்தால் சீக்கிரம் வேகாது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கோங்க, குக்கரில். குக்கர்னால் ஒரு விசிலும் ஒரு 5 மினிட்ஸும். எல்லாம் வெந்துடுது, சூப்பராக வெந்துடுது. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு, ஒரு பெரிய ஹீட் ஸ்பூனே ஊற்றுங்க, நெய் விட்டு இறக்கிட போகிறோம். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் போடல. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி போடலாம், ப்ரெட்டை வறுத்து போடலாம், அதெல்லாம் அவ இஷ்டம். இதில் என்ன நம்மளுக்கு மெயின் ஏம்னா, டக்குன்னு யாராவது வந்தால் உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறது. ஆட்டில் இருக்கிற பொருள் வச்சு, ஆட்டில் வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், பூண்டு இருக்கும், இஞ்சி இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட மெயின் ஏம் இப்போது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எக்ஸ்ட்ராலாம் உங்களோட இஷ்டம், அது உங்கள் டைமை பொறுத்துருக்கு. இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா இது இல்லையா, ஐ மீன் ஒரு காத்தாலே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா லஞ்சுக்கு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இல்லை டக்குன்னு யாராவது வந்துட்டா பண்ணலாம். நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ரைஸில். உங்களுக்கான டிபி, அதாவது டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ புலாவ் ஆர் ரைஸ் இஸ் ரெடி டு சர்வ். நீங்கள் ஆட்டில் எல்லோரும் பண்ணி பாருங்கோ, எப்படி இருக்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்கோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கோ, எங்கள் பேஜை ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் எழுதுங்கோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு வந்து மென்மேலும் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ ஸோ மச்.